ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த வெண்பா எப்படி நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டா, இதை நம்ம மல்லி ஒரு பெரிய கோலாகலமாக ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அவங்களோட குழந்தை இல்லையா, அதனால தான் அந்த குழந்தை வந்த சந்தோஷத்தில் அந்த குழந்தைய பார்த்து 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 அவங்க பூரிச்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம், ஐயோ இத்தனை நாள் அவங்க அடைச்சி வச்சுருந்தாங்களே, உங்கள் குழந்தை சாப்பிட்டாலா தூங்கினாலா என்ன எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஒரு பதட்டத்தில் இருக்கா. சரி, குழந்தை இன்றைக்காச்சும் நல்லபடியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கிறா. அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு, அம்மா எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது மல்லிமா, நான் இத்தனை நாளாக ஒழுங்காக சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கு, இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காகவே நான் வாழ்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, சரிடா தங்கம், நீ சாப்பிடு, நீ சாப்பிட்றதுக்காக தான் என்ன செஞ்சேன், நீ இத்தனை நாள் சாப்பிட்டியோ இல்லைன்றதுக்காக தான் இதை செஞ்சேன், ஒழுங்காக சாப்பிட்டு தங்கம் அப்படின்னு சொல்ல, எனக்கு போதும் எனக்கு போதும்னு சொல்ல, அப்பா தான் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, அப்பாவை கொஞ்சம் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க 2 பேருக்கும் நடுவில் அந்த ராஜேஸ்வரி வத்தி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, இவங்க 2 பேரையும் மறுபடியும் இன்னும் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. அதுக்காக தான் சோறு ஊட்டி விடுங்க, அதை ஊட்டி விடுங்க, இதை ஊட்டி விடுங்க, நான் அவங்கள சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன யோசிக்கிறீங்க, இப்போ ஊட்டி விட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கண்டிப்பாக ஊட்டி விடுற தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டி விடுறாரு. அதுக்கப்புறமா இந்த மல்லி இருந்துக்கிட்டு, சரி இந்த இடத்த விட்டு போயிடுவோம், அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் வெண்பா கிட்ட அவர் இருந்துக்கிட்டு கேட்குறாரு, இத்தனை நாளைக்கு காணாமல் போயிருந்தியே, நல்லா தூங்குனியா, சாப்பிட்டியா, அந்த இது உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்பா அதை மட்டும் தயவு செஞ்சு ஞாபகமே பத்தாதீங்க, அந்த மாதிரி ஒரு நரக வேதனையை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன், மறுபடியும் அதை பற்றியே பேசிட்டு இருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லைடா தங்கம், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அமைதியாக, சரிடா உனக்கு பிடிக்காத எதையும் நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் பெட்ரூம்குள்ளே வராங்க தூங்குறதுக்காக. நம்ம மேலே அவங்கக்கிட்ட, ஏன் 2 பேரும் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க, இதுக்கு ஒன்று எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீடு, ஆனால் இப்போ ஏன் இப்படி இருக்கீங்க, ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசாமல், எனக்கு நிஜமாக இது பிடிக்கவே இல்லை, ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்ல, ஏன் அப்படியெல்லாம் பேசுகிற வெண்பா அப்படின்னதும், அதுவா நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே பேசி 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 கடைசியில் தூங்கிடுது. சரி, குழந்தையோட சந்தோஷத்துக்காக நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு, சரி இவ பண்ணுற வேலை எல்லாமே நமக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் குழந்தை தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மயங்கி விழுறா, திடீர்னு அலறி அலறி விழுறா. இன்னொரு பக்கம் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்தி கத்தி கதறி கதறி அழுதுட்டுருக்கா. எதுக்காக இப்படி ஆகுதுன்னுக்கா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் மல்லியும் குழந்தைய தூக்கி கொஞ்சம் அந்த குழந்தையோட வாயில் நுறையா வருது. ஐயோ மறுபடியும் ஃபிக்ஸ் இது ஏதாச்சும் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு குழந்தைய 12 மணி ராத்திரிக்கு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஓடி போய் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ கடவுளே என் குழந்தைய காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கெஞ்சாத குறை அந்த அளவுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்டால் டாக்டர் கதையாக அளந்து விடுறாரு. அது கேட்ட விஜய்க்கும் மல்லிக்கும், ஐயோ இப்படி ஆகணும் என் குழந்தைக்கு, கடவுளே இப்படியெல்லாம் ஆகக்கூடாது, அவள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இப்போ தான் வீடு சேர்ந்தா, இனிமேலாச்சும் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இப்படி ஆயிடுச்சு, கடவுளே எதுக்காக இப்படி எங்களுக்கு சோதனை மேலே சோதனையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் கதறியால், இன்னொரு பக்கம் நம்ம விஜய் ஒரு பக்கம் கதறியால். டாக்டர் சொன்னது தான் அதோட ஹைலைட்டு, குழந்தை ரொம்ப சீரியஸான கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கா, இத்தனை நாள் சாப்பிடாம ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் எதுவும் பண்ணாமல் குழந்தையோட நர்வ்ஸ் எல்லாமே ரொம்ப சுருங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ டாக்டர் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் தயவு செஞ்சு எங்கள் குழந்தைய மட்டும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. இது எல்லாம் கேட்டு இந்த டாக்டருக்கு மனசு உருகுமா இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் உங்களுக்கு யார் யாரை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யார் யாரை பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் அந்த ரஞ்சிதா வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.